ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து 3 பஜாஜ் கம்பெனிஸ் பற்றி பார்க்கலாம். பஜாஜ் ஃபினான்ஸ் இது வந்து என்பிஎஃப்சி ஃபினான்ஸ் கம்பெனி. லீடிங் போர்ட்ஃபோலியோ அக்ராஸ் ரீட்டைல், எஸ்எம்இ, கமர்ஷியல் கஸ்டமர் இந்தியா லெவலில் லீடிங்கில் இருக்காங்க. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 5,48,000 கோடி. கரண்ட் ப்ரைஸ் வந்து 881. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 18.2% இருக்குது. ஸ்டாக்கோட பிஇ வந்து 28.6. ஷேர் ப்ரைஸ் வந்து ஒரு நல்ல இறக்கம் கொடுத்துட்டு கரெக்ஷன் ஜோனில் கிடைக்குது. இப்பயும் வாங்கி அக்யூமுலேட் பண்ணலாம். இங்கேருந்தும் ப்ரைஸ் இறங்குனாலும் அக்யூமுலேட் பண்ண முடியும். ஏன்னா லாங் டேர்முக்கு ஏற்ற ஸ்டாக்கு. குட் ப்ராஃபிட் க்ரோத் இருக்குது. 34% சிஏஜிஆர் ஓவர் லாஸ்ட் 5 இயர்ஸ். ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் 18.6% கொடுக்குறாங்க. சேல்ஸ் க்ரோத் வந்து 29.4% லாஸ்ட் 10 இயர்ஸ் இருக்குது. குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் ரெவன்யூ வந்து 11,000 கோடியிலேருந்து 21,000 கோடி பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெட் ப்ராஃபிட் வந்து 3,000 கோடியிலேருந்து 4,500 கோடி தாண்டி 5,500 கோடி பக்கம் வந்துருச்சு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் நெட் ப்ராஃபிட் வந்து 898 கோடியிலேருந்து லாஸ்ட் 2 இயர்ஸ் 10 இயர்ஸில் 19,000 க்ரோஸ் பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. காம்பவுண்டட் சேல்ஸ் க்ரோத் வந்து 10 இயர்ஸில் 27% இருக்குது. ப்ராஃபிட் க்ரோத் வந்து 31% இருக்குது 10 இயர்ஸில், விச் இஸ் குட். ஸ்டாக் ப்ரைஸ் வந்து சிஏஜிஆர் வந்து 10 இயர்ஸில் 27% வந்திருக்காங்க. ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் ப்ரொமோட்டர்ஸ் கிட்டக்க 54% இருக்குது. எஃப்ஐஎஸ் கிட்டக்க 21% இருக்குது. பப்ளிக் கிட்டக்க 8% இருக்குது. டிஎஸ் 15% ஹோல்ட் பண்ணுறாங்க. நான் சொன்ன மாதிரி வந்து நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்காங்க. லாஸ்ட் 2 இயர்ஸில் பார்த்தீங்கன்னா 7,84,000 இருந்தவங்க 10 lakh பக்கம் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்காங்க. பஜாஜ் ஃபினான்ஸ் லாங் டேர்முக்கு ஏற்ற ஸ்டாக்கு. அடுத்ததாக பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஃபின்சர்வ். பஜாஜ் ஃபின்சர்வ் மார்க்கெட் கேபிட்டல் வந்து 2,78,000 கோடி. கரண்ட் ப்ரைஸ் வந்து 1,1741. இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியல் சர்வீசஸ் ப்ரொவைடரில் லீடிங்காக இருக்காங்க. மில்லியன்ஸ் ஆஃப் கஸ்டமர்ஸ் ப்ரொவைடிங் சொல்யூஷன், அசட் அக்யூசேஷன், ஃபினான்சிங், அசட் ப்ரொடெக்ஷன் ஒரு ஜென்ரல் இன்சூரன்ஸ் பிஸ்னஸில் லீடிங்கில் இருக்காங்க. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 13.2 இருக்குது. ஸ்டாக்கோட பிஇ 28.1. டிவிடெண்ட் ஈல்டாக 0.09% கொடுக்குறாங்க. ஸ்டாக் ப்ரைஸ் இதுவுமே நல்ல கரெக்ஷனில் கிடைக்குது. இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டின்னு தான் நான் சொல்லுவேன். திரும்ப ஏறும்போது 2,000 வரைக்கும் கூட போக வாய்ப்பு இருக்குது. சேல்ஸ் க்ரோத் வந்து 20.6% ஆஃப் லாஸ்ட் 10 இயர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் சேல்ஸ் வந்து 23,000 கோடியிலேருந்து 38,000 கோடி பக்கம் போயிருக்கு. அதே மாதிரி நெட் ப்ராஃபிட் வந்து லாஸ்ட் 2 இயர்ஸில் 3,300 கோடியிலேருந்து 5,200 கோடி பக்கம் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்டில் நெட் ப்ராஃபிட் வந்து 2,400 கோடியிலேருந்து 19,000 கோடி பக்கம் லாஸ்ட் 10 இயர்ஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. காம்பவுண்டர் சேல்ஸ் க்ரோத் வந்து 10 இயர்ஸில் 22% இருக்குது. அதே மாதிரி ப்ராஃபிட் க்ரோத் 10 இயர்ஸில் 18% இருக்குது. சிஏஜிஆர் 10 இயர்ஸில் 25% இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 14% மெயின்டைன் பண்ணுறாங்க. பேலன்ஸ் ஷீட் நல்லா மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸில் ப்ரொமோட்டர்ஸ் கிட்டக்க 58% இருக்குது. எஃப்ஐஎஸ் கிட்டக்க 7.23% இருக்குது. டிஏஎஸ் கிட்டக்க 11.76% இருக்குது. நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து 6 lakhs பக்கம் மெயின்டைன் ஆகிட்டுருக்கு. இதுவுமே லாங் டேர்முக்கு எது ஸ்டாக்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய கம்பெனி வந்து பார்த்திங்கன்னா பஜாஜ் ஹோல்டிங்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். இது கொஞ்சம் ப்ரைஸ் ஜாஸ்தியானது. கரண்ட் ப்ரைஸ் வந்து 10,000 ரூபா ரேஞ்சில் இருக்குது. மார்க்கெட் கேபிட்டல் வந்து 1,13,000 கோடி இருக்குது. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 12%. ஸ்டாக்கோட பிஇ 13.9. டிவிடெண்ட் ஈல்டாக 1.41% கொடுக்குறாங்க. இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் கிரெடிட் கம்பெனி. ஷேர் வந்து நல்ல ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு ஒரு 9,000 ரூபாயிலேருந்து இறங்கி 8,700 வந்துட்டு இப்போ நல்லா ஏற ஆரம்பிச்சிருக்கு. இந்த ப்ரைஸ்லேருந்து இன்னுமே ஏறுங்கிற எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. உங்களுக்கு அஃபோர்டபுளாக தோணுச்சுன்னா 1-2 குவான்டிட்டிஸ் வாங்கி அக்யூமுலேட் பண்ணிக்கலாம். இதோட அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா டெப்ட் ஃப்ரீ கம்பெனி. அதுக்கப்புறம் குட் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹெல்த்தி டிவிடெண்ட் பே அவுட் 19.5% கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் குவார்ட்டர்லி ரிசல்ட்ஸில் சேல்ஸ் வந்து 87 crores கொஞ்சம் இறங்கியிருக்கு 61 crores. இதுக்கப்புறம் தான் பிக்கப் பண்ணி மேலே ஏறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. நெட் ப்ராஃபிட் வந்து 1,300 கோடியிலேருந்து 2,500 கோடியாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு.
ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட்ல நெட் ப்ராஃபிட் வந்து 2000 கோடியிலேருந்து 9000 கோடியா இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இவங்களுக்கு வந்து சேல்ஸ் குரோத் கொஞ்சம் நல்லாவே இறங்கிடுச்சு 9% இருக்கு. 45 27%லேருந்து ப்ராஃபிட் குரோத்தும் இறங்கியிருக்கு. சிஏஜிஆர் 10 இயர்ஸில் 21% இருக்கு. ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி 12%ல மெயின்டைன் பண்ணுறாங்க. இது வந்து கொஞ்சம் பொறுமை அவசியமாக இருக்கும். உங்களுக்கு அஃபோர்டபுளாக இருந்ததுன்னா இந்த ஷேர் கன்சிடர் பண்ணலாம். அதர்வைஸ் வந்து பஜாஜ் ஃபினான்ஸ் ஷேர், பஜாஜ் ஃபின்சர்வ் மாதிரியான ஷேர்ஸை வந்து கன்சிடர் பண்ணலாம். ஷேர் ஹோல்டிங் பேட்டர்னில் ப்ரொமோட்டர்ஸ் கிட்டக்க 51% இருக்குது. எஃப்ஐஎஸ் கிட்டக்க 9.62% இருக்குது. அதுக்கப்புறம் நம்பர் ஆஃப் ஷேர் ஹோல்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 63,000லேருந்து 83,000 இன்க்ரீஸ் ஆயிருக்காங்க. இந்த 3 ஷேருமே லாங் டேர்ம்க்கு ஏற்ற ஸ்டாக்கு. மெயினாக வந்து டிவிடெண்டும் கன்சிஸ்டண்ட்டாக கொடுப்பாங்க. பஜாஜ் ஹோல்டிங்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரூ. 130 பர் ஷேர் குடுக்குறாங்க. பஜாஜ் ஃபின்சர்வ் வந்து 1 பாயிண்ட் ரூ. 1.50 பர் ஷேர் குடுக்குறாங்க. பஜாஜ் ஃபினான்ஸ் வந்து ₹6 பர் ஷேர் குடுக்குறாங்க. இது எல்லாமே ரெக்கார்ட் டேட் வந்து 30th ஜூன். அதுக்கு முன்னாடி இந்த ஷேர்ஸ வாங்கி ஹோல்ட் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த டிவிடெண்ட்க்கு வந்து நீங்க எலிஜிபிளா இருப்பீங்க. இப்ப நான் சொன்னது எல்லாமே இன்ஃபர்மேஷன் பர்ப்பஸ்க்கு தான். பட் ஓன் அனாலிசிஸ் பண்ணிட்டு ஷேர்ஸ கன்சிடர் பண்ணுங்க. என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. எல்லா வீடியோஸும் தொடர்ந்து பாருங்க. உங்களோட இன்வெஸ்ட்மென்ட் ஜர்னிய தொடர்ந்து கன்டின்யூ பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.